ஓபிஎஸ் ஆதரவு திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் புகழேந்தி. ஏன் பாஜக இன்னும் ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் அகாமடேட் பண்ணலை? யாரெல்லாம் போட்டிடுறாங்கன்ற பட்டியலோடு டெல்லிக்கு சென்றிருக்கிறது பாஜக தலைமை. ஆனால் இவங்களை பிரித்து வச்சிருக்கிறது, அதாவது ஓபிஎஸ்ஓ தினகரனோ இவங்களை சேர்க்காம இருப்பதே அதிமுக உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தான். அது இன்னும் தொடர்கிறதுன்னு வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. உங்களுடைய பார்வை என்ன? இப்ப நீங்க வணக்கம் தந்தி டிவிக்கு வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்த டிஸ்கஷன்ல நான் கவனிச்சேன். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முடிவு செஞ்சிரும், 40 தொகுதியிலும் நாங்க வேட்பாளர்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், எங்களுடைய கட்சிக்காரர்கள் அதை விரும்புறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதனுடைய தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு சென்றதை பார்த்தோம். நீங்க கேட்கிற கேள்வி ஏன் இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தேர்தல் மிக அருகாமையில் இருக்கிறது. ஆனால் அதை நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று எங்களது கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி வருவதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்று நாளை தெரிந்துவிடும். இன்னொரு விஷயம் நான் கிளியர் கட்டா சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அதிமுகவை அவர்கள் என்பதை நான் ரொம்ப பரிதாபமா பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியையும் அதனுடைய தலைவர்களையும் இழிவுபடுத்தி பேசாத பேச்சுக்களே இல்லை. 2026ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட கூட்டணி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டோ உறவோ இல்லை என்று எல்லா தலைவர்களும் பேசியாகிவிட்டது. அண்ணாமலையை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதையும் கேட்க முடிகிறது, பேசி வருகிறார்கள். ஆகவே நாங்கள் அதற்கு தயாராக இல்லை என்று சொன்ன பின்னாலும் டெல்லியில் இருந்து அழைக்கிறார்கள். இறுதி நாள் கடைசி படம் கடைசி அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு வேடிக்கையா இருக்கு. இதே கேப்டன் கட்சிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை எப்படியெல்லாம் அலைய விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்க அங்க ஆபீஸ், 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், திரும்பி இங்க ஆபீஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாக்குகளே இல்லைன்னு முனுசாமி பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பியவர்கள் வீடு தேடி இப்பொழுது அவர்கள் போகின்ற காட்சியை பார்க்கிறோம். நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும்னு சொல்ற மாதிரி அவர்களை தேடி போய் பார்க்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 மணிகள் தெரு தெருவாக அலைந்து கூட்டணிக்கு தலைவர்களையும் கட்சியையும் தேடி பிடிக்கின்ற சூழ்நிலை எடப்பாடி அணிக்கு வந்திருப்பதையும் காண முடிகிறது. ஆகவே அவர் ஏதோ சக்சஸ் பண்ணிட்டாரு, கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னும் அலைச்சல் தான் இருக்காங்க. யார் ஒருத்தரும் முன்னாடி வரல. ஏதோ ஒரு சின்ன சின்ன கட்சிங்க ஓகே சொல்லியிருக்க 1-2 கட்சிகள் தான். ஆகவே இன்னும் பிரேமலதா இறுதியான முடிவுக்கு வரவில்லை என்றுதான் நானும் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.